பட் கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டே கம்பெனி பேரில் தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும். அது தனி, சேவிங்ஸ் அக்கௌண்ட் தனி. பிஸ்னஸுக்கும் தனியாக ஓப்பன் பண்ணி பிஸ்னஸ் பேன் கார்டை வச்சு ஓப்பன் பண்ணும் பொழுது கரண்ட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் அந்த கேட்வேல பேமெண்ட் மேக் பண்ணீங்கன்னா உங்களை ஒரு ஆத்தென்டிகேட்டட் கம்பெனின்னு நினைப்பாங்க. நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா சரி, ஓகே மேம். இப்போ நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்னோட பிஸ்னஸ்க்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட் மேம் கிடைக்கும்? சார், லாஸ்ட் டைம் பிஸ்னஸ் பேன் கார்டு பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் கடைசியாக கரண்ட் அக்கௌண்ட் பற்றி கேட்டிருந்தீங்களே, ஓப்பன் பண்ணிட்டீங்களா? நான் கரண்ட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணல மேம். அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ நாளா? அது ஒரு 3 months யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மேம். என்ன ஐடியா இருக்குது? கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருக்கா உங்களுக்கு? அது எதுக்கு மேம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, அதில் வருது, அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மேம். ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனியூரும் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் இதுதான். ப்ரிலிமினரியாக உங்கள் பிஸ்னஸ் ஸ்மாலாக இருக்கும்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ரெகுலராக கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா போக போக ஆர்பிஐ உங்களை செக் பண்ணி உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஃப்ளாக் பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அப்படியா மேம்? அதெல்லாமா பண்ணுறாங்க? ஆமாம், ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன், அதுவும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா இது ஃப்யூச்சரில் ஒரு 6 months to 1 yearக்குள்ளே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இதை யாரும் உங்களுக்கு சொல்லலையா? இல்லையே மேம், இதை பற்றி எனக்கு யாரும் சொல்லலையே. கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன மேம்? கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்னஸுமே தன்னுடைய பிஸ்னஸ் நேமில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அது சின்ன ஷாப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, அவங்க கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண உடனே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பணத்தை கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க. அதுக்கு பேங்க்கில் போயிட்டு ப்ராப்பரான எவிடன்ஸை சப்மிட் பண்ணி கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பேரில் இஷ்யூ பண்ணுறது தான் கரண்ட் அக்கௌண்ட். அப்படி கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதில் கிடைக்கும். சரி, ஓகே மேம். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸு? சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் பேன் கார்டை வச்சுட்டு நீங்கள் உங்களோட தனிப்பட்ட செலவுகளை எடுத்துக்கிறதுக்காகவோ, இல்லை நீங்கள் யார்கிட்டயாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேலரியை வாங்குறதுக்காகவோ பர்சனல் நேமில் ஓப்பன் பண்ணுறது தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பர்சனலாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது அமௌண்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் அதில் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். பட் கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டே கம்பெனி பேரில் தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும். அது தனி, சேவிங்ஸ் அக்கௌண்ட் தனி. பிஸ்னஸுக்கும் தனியாக ஓப்பன் பண்ணி பிஸ்னஸ் பேன் கார்டை வச்சு ஓப்பன் பண்ணும் பொழுது இது வேற மாதிரி கம்ப்ளீட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். சரி, ஓகே மேம். இப்போ நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்னோட பிஸ்னஸ்க்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட் மேம் கிடைக்கும்? பிஸ்னஸ்க்குன்னு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறையா இருக்குது. முதல்ல பேங்க் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களா நீங்கள் அன்லிமிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 5 டிரான்சாக்ஷன் 10 டிரான்சாக்ஷன் இல்லை 100-200 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு கம்பெனி நேமில் செக் புக் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்ற விஷயத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் வெண்டாருக்கு நீங்கள் ஒரு 50,000 பே பண்ணணும், ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 25,000 தான் இருக்குது அப்படின்னா பேங்க் கிட்ட கேட்டு நீங்கள் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை அவைல் பண்ண முடியும். பேங்க் உங்களோட பிஸ்னஸை கன்சிடர் பண்ணி அந்த 50,000 உங்கள் அக்கௌண்ட்லேயே இல்லைனாலும் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. ஒரு டைம் லிமிட்குள்ளே நீங்கள் வெண்டார் கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கின பிறகு அதை ரீபே பண்ணிக்கலாம். இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் கிடைக்கும். நாலாவது, பேமெண்ட் கேட்வேல பார்த்தீங்கன்னா ரேசர் பே இல்லைனா இன்ஸ்டமோஜோ இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் கேட்வேஸ் கரண்ட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் அந்த கேட்வேல பேமெண்ட் மேக் பண்ணீங்கன்னா உங்களை ஒரு ஆத்தென்டிகேட்டட் கம்பெனின்னு நினைப்பாங்க. நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கேம்னு நினைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸுமே கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா மேம்? இந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்னுமே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டிரான்சாக்ஷனுக்கான பர்சனல் ஐடி நீங்கள் ஃபைல் பண்ணலாம். பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் பண்ணும்பொழுது கரண்ட் அக்கௌண்ட்டில் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுவீங்க. கரண்ட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் 3 வருஷம் தவறாமல் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் உங்கள் பிஸ்னஸ்க்கு பண்ணீங்க அப்படின்னா அப் டு 50 lakhs வரைக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் கிடைக்கும். ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைலிங். சப்போஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்து ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸ் ப்ராப்பராக ரெகுலராக பிஸ்னஸ் அக்கௌண்ட் மூலமாக ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் லோன் மட்டும் இல்லை,
கஸ்டமர் உங்க மேல பயங்கரமான ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி ரிப்பீட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. மூணாவது, ப்ரொஃபஷனல் இமேஜ் வந்து பில்ட் ஆகும். ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபிளான விஷயத்தை கரண்ட் அக்கௌண்ட் மூலமா ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யாராவது இன்வெஸ்டர்ஸ் உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். புதுசா ஒரு பார்ட்னரை நீங்க இன்க்ளூட் பண்ண முடியும். இன்க்ளூட் பண்ணி நீங்க ஸ்கேல் அப்பும் ஈஸியா பண்ணலாம். இது எல்லா பெனிஃபிட்ஸுமே ஜஸ்ட் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். சரி, ஓகே மேம். இப்போ வந்து பேங்க்கும் சரி இல்லை வந்து டேக்ஸு, ஜிஎஸ்டி இவங்க எல்லாமே வந்து எதுக்காக கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் நடக்கும்போது அதோட டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறதுங்கிறது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா போயிட்டு இருக்கு. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமாக அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து தப்பு. அதே பிஸ்னஸ் மூலமாக பண்ணும்போது அந்த ஸ்கேமர்ஸை ஈஸியாக பிடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கும் சரி, ஜிஎஸ்டி ஃபைலிங்கும் சரி, பேங்க்கும் சரி, நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் மூலமாக ஸ்கேம்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒரு பிஸ்னஸை 2 வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு லோன் வேணும், எனக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கொடுங்க அப்படின்னு நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பேன் கார்டு இல்லைனா எம்எஸ்எம்இ கொடுப்பீங்க. ஆனால் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் கரண்ட் அக்கௌண்ட் எடுத்து உங்களோட டிரான்சாக்ஷனை பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. இந்த எலிஜிபிலிட்டியை நிர்ணயிக்கிறதுக்கு தான் இந்த கரண்ட் அக்கௌண்ட்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ நம்ம ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஆட்டோமேட்டட் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அந்த ஆட்டோமேட்டட் பேமெண்ட்ஸை நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இன்டெகிரேஷன் பண்ண முடியும். நாலாவது, ப்ரொஃபஷ்னல் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு கம்பெனி நடக்குது அப்படின்னா தே ஆர் அ ப்ரொஃபஷ்னல் கம்பெனி அப்படின்ற ஒரு டிசிப்ளினோட நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்ற இமேஜை உங்கள் கஸ்டமருக்கு, உங்கள் வெண்டாருக்கு, பேங்க்குக்கு, கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் தெரிவிக்கிறதா அர்த்தம். அதனால தான் கரண்ட் அக்கௌண்ட்க்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. சரி, ஓகே மேம். இப்போ நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்? நீங்கள் என்ன டைப் ஆஃப் கம்பெனி வச்சுருக்கீங்களோ அந்த டைப் ஆஃப் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான எவிடன்சஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க இப்படின்ற டீட்டெயில்ஸோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இந்த ப்ரூஃப்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ணப்படும். உங்ககிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருந்தது ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உடனே அந்த ப்ராசஸ் நடக்கும். ரெண்டாவது, பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருந்தாங்க அப்படின்னா எல்லா பார்ட்னர்ஸோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் டீட், பார்ட்னர்ஷிப் கம்பெனியோட பேன், கம்பெனிக்கு ஜிஎஸ்டி இருந்ததுன்னா அந்த ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் எம்எஸ்எம்இ, இது அத்தனையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் நேமில் கம்பெனி ஃபார்ம் பண்ணலாம். மூணாவது டைப் ஆஃப் கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், கம்பெனியோட பேன் கார்டு, அந்த டைரக்டர்ஸோட இண்டிவிஜுவல் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்பெனி எங்கே வச்சுருக்கீங்களோ அதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட், அதுலேயும் எம்எஸ்எம்இ, ஜிஎஸ்டி இருந்ததுன்னா இதெல்லாம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே இது ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சரி, ஓகே மேம். இப்போ வந்து நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால பேங்க் எனக்கு லோன் கொடுப்பாங்க, என்னோட கஸ்டமர்ஸ் என்னை நம்புவாங்க, அது இல்லாமல் என்னோட பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் இமேஜ் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி அதே தான். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லைங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கான ஒரு ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷனே கிரியேட் பண்ணுற மாதிரி. இன்றைக்கி உங்கள் பிஸ்னஸ் ஃபியூ தௌசண்ட்ஸ்லேயோ ஃபியூ லேக்ஸ்லேயோ இருக்கும்பொழுது பெருசாக உங்களுக்கு தெரியாது இதோட பலன். பட் ஃபியூ க்ரோர்ஸில் போகும்போது இந்த கரண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் கொடுக்கும். சரி, ஓகே மேம். எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸ்க்குமே எம்எஸ்எம்இ தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்களா மேம்? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதை பற்றி சொல்லணும்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எம்எஸ்எம்இனா என்ன, அது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும், எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன பெனிஃபிட்ஸ்ங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு பிஸ்னஸில் டெய்லி பேசிஸில் வந்துட்டு இருக்கும். அப்படி வருது அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி பேசிஸில் உங்களோட டவுட்ஸை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். இப்போவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சார், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா? நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன் மேம்.